தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இதனால் அடுத்து இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 26 30 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு 1 முதல் 3 இடங்களும், மற்ற கட்சிகள் 6 8 இடங்களும் பெற வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி 359 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்தியா கூட்டணி 154 இடங்களை பெறும் எனவும், பிற கட்சிகள் 30 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் எனவும் ரிபப்ளிக் டிவியின் கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து என்டிடிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 371 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடும் என்ற கருத்து வெளியாக இருக்கிறது. 125 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் இந்தியா நியூஸ், டி டைனமிக்ஸ் உடன் இணைந்து என்டிடிவி நடத்திய கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பிற கட்சிகளை பொறுத்தவரை 47 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் என்டிடிவி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் பார்த்து வருகிறோம். CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு 36 39 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் 1 3 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் எனவும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி 2 இடங்களில் வெல்லக்கூடும் எனவும் CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பல்வேறு நிறுவனங்களும் வெளியிட்டுள்ள நிலையில், பல்வேறு ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 26 30 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், பாஜக கூட்டணிக்கு 1 3 இடங்களும், மற்ற கட்சிகள் 6 8 இடங்களும் பெற வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கின்றன. ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 359 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கணித்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 154 இடங்களை பெறும் எனவும், பிற கட்சிகள் 30 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் எனவும் ரிபப்ளிக் டிவியின் கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். இந்தியா டுடே மற்றும் ரிபப்ளிக் டிவி உட்பட பல்வேறு இந்த ஊடக நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றன. அவர்களின் கருத்து கணிப்புகள் எவ்வாறாக இருக்கின்றன? விவரங்கள். CNN நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் 36 முதல் 39 இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். CNN நிறுவனம் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 2 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் CNN நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் பாஜக பாமக இணைந்த கூட்டணி 1 முதல் 3 இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி தமிழகத்தில் 1 முதல் 3 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியா டுடே மற்ற கட்சிகள் என்று குறிப்பிட்டு 3 முதல் 6 இடங்களை தமிழகத்தில் பாஜக கூட்டணியோ திமுக அல்லாத மற்ற கட்சிகளோ கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன்படி தமிழகத்தில் இந்த 4 முனை போட்டியில் அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் அணிகளாக இருக்கின்றன. அதன்படி இந்த 2 திமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக அல்லாத பிற கட்சிகள் 3 முதல் 6 இடங்களை கைப்பற்றும் என்று குறிப்பிட்டிருப்பது நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை கவனிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதே நேரம் இந்திய அளவில் இந்த நியூஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்து வருகின்றோம். பெரும்பாலான இடங்களை பாஜக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏபிபி நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவின்படி தமிழகத்தில் 37 முதல் 39 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த ஏபிபி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் கூறப்பட்டிருக்கும் நிலையில், இந்த என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி பாமக இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி தமிழகத்தில் 2 இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்ட அந்த ஏபிபி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். கவனிக்கக்கூடிய விஷயம், சில நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு தொகுதியில் கூட வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தாலும், என்டிஏ கூட்டணி 1 முதல் 3 இடங்களை கைப்பற்றுவதற்கு தமிழகத்தில் பாஜக கூட்டணி 1 முதல் 3 இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. நியூஸ் எக்ஸ் என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் இந்தியா முழுவதும் 371 இடங்களை கைப்பற்றி பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு தங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள்.